பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. யாத்ராகமம் 23 அதிகாரம் 20 வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தமன்ன ஸ்தானத்திற்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நாம் எந்தெந்த காரியங்களை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்று ஒரு பிரமாணத்தை தந்த பின்புதான் தேவன் இந்த வார்த்தையை சொல்கிறார். ஆகவே தேவன் விரும்புகிற ஸ்தானத்திலே நாம் நிற்கும் பொழுது தேவன் நமக்கென்று ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்திலே நம்மை கொண்டு போய் சேர்க்கிறதற்கு அவர் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். நம் ஒவ்வொருவரையும் குறித்து தேவன் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். தேவ பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் சாதாரணமானவர்கள் அல்ல. நமக்கு ஊழியம் செய்யும்படி தூதர்கள் எல்லாம் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாக இருக்கிறார்கள் என்று எபிரேயர் 1:14 வாசிக்கிறோம். அப்படி நமக்கு கொடுக்கப்பட்ட தேவதூதர்கள் பிதாவின் சமூகத்தை எப்பொழுதும் தரிசிக்கிறார்களாம். நம் ஒவ்வொருவருக்கும் தூதர்கள் உண்டு என்பதை மறந்து போகாதிருங்கள். நீங்கள் இருக்கிற நிலைமைகளிலே தேவன் உங்களை உயர்த்த வேண்டுமென்றால் தேவன் நமக்கென்று ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்திலே நம்மை கொண்டு போய் சேர்க்க வேண்டுமென்றால் தேவன் விரும்புகிற எதிர்பார்க்கிற ஸ்தானங்களிலே நாம் நிற்கிறவர்களாய் நிற்க வேண்டும். நமக்காக தேவன் அநேக ஆசீர்வாதங்களை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். நம்முடைய குடும்பத்திலே நமக்கு வேண்டிய சமாதானத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ரட்சிப்பை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். வேலையிலே நல்ல உயர்வை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். குறைவுகளிலே நிறைவை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். இப்படி ஆயத்தம் பண்ணினவைகளை நீங்கள் சுதந்திரிப்பதற்கு உங்களுக்காய் கொடுக்கப்பட்ட தூதனை உங்களுக்கு முன்னே தேவன் அனுப்புகிறவராகவே இருக்கிறார். ஆகவே நாம் தேவன் எதிர்பார்க்கிற காரியங்களிலே நாம் நிலை நிற்கும் பொழுது நமக்கு முன்பாக அனுப்புகிற தூதர்கள் நம்முடைய காரியங்கள் கோணலாய் இருக்கும் பொழுது அதை செவ்வையாய் மாற்ற அவர் போதுமானவராகவே இருக்கிறார். கோணலானவைகளை நேராக்குகிற தேவன், கரடானவைகளை சமமாக்குகிற தேவன், பள்ளங்களை எல்லாம் நிரப்புகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே தேவன் உங்களிடத்திலே விரும்புகிற காரியம் மிகவும் பரிசுத்தத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிப்பது கூடாத காரியம். ஏனென்றால் நமக்காய் கொடுக்கப்பட்ட தூதர்கள் பிதாவின் சமூகத்தை எப்பொழுதுமே தரிசிக்கிறார்கள். அப்படி நாம் தேவன் விரும்புகிற பரிசுத்தத்தை காத்து கொள்ளும் பொழுது நாம் கண்டிராத கேட்டிராத நம்மளுடைய இருதயத்தின் நினைவுகளில் கூட நாம் நினைத்திராத அளவிற்கு தேவன் நமக்கென்று ஆயத்தம் என்ன ஸ்தானத்திலே நம்மை கொண்டு போய் உயர்த்துவார். என்னுடைய உயர் ஸ்தலங்களிலே என்னை நிறுத்துகிற தேவன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். தேவனே, நீர் எங்கள் நிமித்தம் உண்டு பண்ணினதை திடப்படுத்தும் என்று அதே சங்கீதக்காரன் தான் சொல்லுகிறார். ஆகவே தேவனே, நீர் எனக்காக ஆயத்தம் பண்ணின நன்மைகள் அனைத்தும் எனக்கே உரியது என்று தேவனை நோக்கி அறிக்கையிடுங்கள். யாக்கோபு சொல்லும் பொழுது, நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ணவு ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் தந்த தேவன் என்று சொல்லுகிறார். நாம் போகிற எல்லா வழிகளையும் அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய தேவைகளின் மத்தியிலே அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நான் நடந்து வந்த வழியிலே என்னோடு கூட இருந்த தேவன் என்று ஆதியாகமம் 35:3 சொல்லுகிறார். ஆகவே நம்முடைய சூழ்நிலைகள் யாரும் அறியாவிட்டாலும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே எல்லாவற்றையும் அறிந்து நமக்கென்று ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்திலே நம்மை கொண்டு போய் சேர்த்து நாம் சுதந்திரிக்க வேண்டிய நன்மைகளை அவர் சுதந்திரிக்க செய்ய போதுமானவர். இந்த காரியங்களை எல்லாம் தேவன் நீங்கள் எதிர்பார்க்கிற எல்லா காரியங்களிலும் தடைகளை நீக்கி காரியங்களை வாய்க்க பண்ணுவாராக. ஆமேன். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்தில் வருகிறேன். தேவன் நம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, இதயத்தில் தோன்றவும் இல்லை என்ற வேத வார்த்தையின்படி தேவனே, உடைய பிள்ளைகளுக்காக நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற மேலான ஆசீர்வாதங்களுக்காய் தூதர்களுக்காய் ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகள் மேல் நீர் ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுக்கென்று நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வதற்கு தடையாக இருக்கிற எல்லா கோணலான காரியங்களையும் நீர் செவ்வைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இவர்கள் செய்கிற எல்லா காரியத்திற்கு முன்பதாக இவர்களுக்கு முன்பாக தூதர்களை அனுப்பி காரியங்களை நிர்வாகிக்க பண்ணுவீராக. உடைய தூதர்களை சூழ பாளையம் இறங்கி எல்லா இக்கட்டுகளிலிருந்து உடைய பிள்ளைகளை விடுவித்து கர்த்தர் உயர்த்தும்படியாய் ஜெபிக்கிறேன். உடைய பிள்ளைகளை உடைய கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.